Good morning, students. Next we can see the classification of kingdom Animalia. Kingdom Animalia நம்ம எப்படியெல்லாம் கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? Kingdom Animalia divided into two subkingdoms, Parazoa and Eumetazoa. இந்த அணியெல்லாமே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பேராசோவா, இன்னொன்று யூமெட்டாசோவா. பேராசோவா அப்படின்னா என்னென்னா, இது வந்து செல்ஸாக மட்டும்தான் இருக்கும், டிஷ்யூவாக இருக்காது. இப்படி வந்து செல்ஸாக இருக்கும், செல்ஸ் எல்லாம் லூஸ் கனெக்ஷனில் இருக்கும், நடுவில் நிறைய கேப் இருக்கும். அப்படின்னு அது பேராசோவா. கேப் இல்லாமல் எல்லாம் ஒரு டிஷ்யூவாக ஃபார்மேஷன் ஆகிருந்தால் அதுக்கு பேர் யூமெட்டாசோவா அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. பேராசோவா, these include the multicellular sponges. They are cells loosely aggregated. அப்படின்னா என்ன, லூஸாக இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். Do not form tissue or organs. இது வந்து டிஷ்யூவாகவோ ஆர்கனாகவோ ஃபார்மேஷன் ஆகாது, செல்ஸாக மட்டுமே இருக்கும். இதுக்கு பேர் பேராசோவா. எக்ஸாம்பிள் ஸ்பாஞ்ச். யூமெட்டாசோவாங்கிறது அதுக்கு ஆப்போசிட். இது வந்து டிஷ்யூவாக ஃபார்மேஷன் ஆகிரும், ஆர்கனாக இருக்கும், ஆர்கனாக இருக்கும். Eumetazoa includes multicellular animals with well-defined tissues. ஒரு தீர்மானிக்கப்பட்ட திசு இருக்கும். which organized to organs. திசுவெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கனாக இருக்கும், ஆர்கன்லாம் ஒன்று சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் இருக்கும். ஆனால் திசுவுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் யூமெட்டாசோவா. யூமெட்டாசோவா include taxonomic level of category 2 grades, radiata, bilateria அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று ரேடியேட்டா, இன்னொன்று பைலேட்ரியா அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ரேடியேட்டா அப்படின்னா ரேடியேட்லி சிமெட்ரிக்கல். சிமெட்ரி படித்தோம் இல்லையா, ரேடியல் சிமெட்ரி வந்தால் அது ரேடியேட்டா, பைலேட்ரல் சிமெட்ரி வந்தால் அது பைலேட்ரியா. ரேடியேட்டர் எல்லாமே 2 லேயர்ஸாக இருக்கும், டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸாக இருக்கும், வித்து ரேடியல் சிமெட்ரியாக இருக்கும். பைலேட்ரி எல்லாம் ட்ரிப்ளோபிளாஸ்டிக், 3 கரு உருவாகும் போது 3 ரேயல் இருக்கும், அது ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். ஓகேங்களா? Among Eumetazoa, few animals have organism 2 layers of cells. 2 லேயர் இருக்குது, அவுட்டர் எக்டிடம், இன்னர் எண்டோடம். கரு வளரும் போது 2 லேயராக வளரும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் ஜெல்லி லைக் மீசோகுலியா, அதாவது எக்டோடமு எண்டோடமுக்கு நடுவில் மீசோகுலியா அப்படின்னு ஒரு செல்ஸ். தே ஆர் ரேடியலி சிமெட்ரிக்கல் இருந்ததுனால அதுக்கு பேர் ரேடியேட்டா. ஓகேங்களா? ரேடியலி சிமெட்ரிக்கல் இருந்தால் அதனால ரேடியேட்டா. வித் டிப்ளோபிளாஸ்மிக், 2 இருந்தால் டிப்ளோபிளாஸ்மிக். எக்ஸாம்பிள் நெடேரியா, சி அனிமோன், ஜெல்லி ஃபிஷ்ஷு, ஸ்டெனோபோர்ஸ், கோம் ஜெல்லிஸ், இதெல்லாம் எடுத்துக்காட்டு. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பைலேட்ரியா. பைலேட்ரியான்னு என்னென்னா, ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் 3 லேயராக இருக்கும், பைலேட்ரல் சிமெட்ரியாக இருக்கும். The Eumetazoa other than radiata shows the level of organization or bilateral symmetrical. ஒரு அனிமலை பிரித்தா 2 பிரியும், அது பேர் bilateral symmetrical with triploplastic 3. The grade of bacteria includes 2 taxonomic levels called division. இந்த பைலேட்ரியா 2 taxonomic levels இருக்குது, அது பேர் டிவிஷன் அப்படின்னு சொல்லிப்போம். இது மாதிரியும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். புரோட்டோஸ்டோமேட்டா அப்படின்னு என்ன, புரோட்டோன்னு என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்ம் எடுக்கும். புரோட்டோன் என்ன, புரோட்டோஸ்டோமேட்டா அப்படின்னு என்னென்னா, அதாவது ஒரு எம்ப்ரியோ இருக்கும், எம்ப்ரியோ இதை எம்ப்ரியோன்னு வச்சுக்கோங்க. எம்ப்ரியோக்குள்ளே சின்னதாக ஒரு குழி இருக்கும். இந்த எம்ப்ரியோ குழி மவுத்தாக மாறுனா அதுக்கு பேர் புரோட்டோஸ்டோமேட்டா. புரோட்டோஸ்டோமா இன்க்ளூட்ஸ் யூமெட்டாசோவன்ஸ். இது யூமெட்டாசோவன் க்ளோர் விச் எம்ப்ரியானிக் பிளாஸ்டோபோர் டெவலப்ஸ் இன்டு மவுத். பிளாஸ்டோபோருங்கிறது ஒரு சின்ன குழி, எம்ப்ரியோக்குள்ளே இருக்கிற குழி. இந்த குழி வந்து இதே அப்படியே வாயாக டெவலப் ஆயிடுச்சுன்னா அதுக்கு பேர் புரோட்டோஸ்டோமே. தீஸ் டிவிஷன் இன்க்ளூட் சப்டிவிஷன்ஸ் ஏசீலோமேட்டா, சூடோசீலோமேட்டா, சைசோசீலோமேட்டா, இந்த மாதிரி நிறைய இது புரியுது, இதனோட சப்டிவிஷனில் வந்துட்டு. இப்போ புரோட்டோஸ்டோமேட்டான்னு என்ன, வாய் உருவாகிறது. சரியா? வாய் வந்து அந்த கருவோட பிளாஸ்டோமியிலிருந்து டெவலப் ஆகி வந்ததுன்னா அதுக்கு பேர் புரோட்டோஸ்டோமேட்டா, புரோட்டோஸ்டோமியா. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இருக்கிறது டியூட்ரோஸ்டோமியா. இதுக்கு பேர் டியூட்ரோஸ்டோமியா. இதுக்கு வந்து செகண்டரி மவுத் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. யூட்டிசம் இஸ் ஏனஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் நியர் த பிளாஸ்டோஸ்போர் அண்ட் த மவுத் இஸ் ஃபார்ம்டு அவே ஃப்ரம் தி பிளாஸ்டோஸ்போர். நாம் சொன்னோம் இல்லையா, இது கருவுக்குள்ளே ஒரு சின்ன குழி இருக்குது,
சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஏனஸ் ஃபார்மேஷன் ஆகிரும், அதுக்கப்புறம் மவுத் ஃபார்மேஷன் ஆகும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் டியூட்ரோஸ்டோமியா. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மவுத் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் புரோட்டோஸ்டோமியா. ஃபஸ்ட்டு ஏனஸ் ஃபார்மேஷன் ஆகி அப்புறம் மவுத் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டியூட்ரோஸ்டோமியா. டியூட்ரோனா செகண்டரி, ஸ்டோமியானா மவுத் செகண்டரி ஃபார்மேஷன் ஆகும். The formed by the near the blastomere, mouth is formed away from the blastomere. It includes only subdivision enterocoelomata. Enterocoelomataங்கிறது இதிலிருந்து தான் வரும். You have two coeloms called enterocoel formed from the archintron. Archintronனா குழி, இந்த குழியிலிருந்து ஃபார்மேஷன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிங்டம் அனிமலியா. நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாசிஃபிகேஷன் பார்க்குறோம். இது நம்ம 9th படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு கிங்டத்தோட பேர், இது என்ன லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது என்ன சிமெட்ரியில் இருக்குது, இதனோட பாடி கேவிட்டி சீலம் எப்படி இருக்குது, எக்ஸாம்பிள் ஃபைலம் என்ன அதுங்கிறத இப்போ பார்க்குறோம். ஓகேங்களா? கிங்டம் அனிமாலியா அது ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று செல்லுலர் லெவல், இன்னொன்று டிஷ்யூ லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். இது செல்லாக மட்டும்தான் இருக்கும், டிஷ்யூவாக மாறாது. இது டிஷ்யூவெல்லாம் சேர்ந்து ஆர்கனெலாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம். டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு எக்ஸாம்பிள் போரிஃபெரா அப்படின்னா ஸ்பாஞ்சு, கடல் பஞ்சுகள். இதுக்கு எடுத்துக்காட்டு கடல் பஞ்சுகள். டிஷ்யூ ஆர்கன் லெவலுக்கு வந்து ரேடியல் பைலேட்ரல் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கும். ரேடியல்னா ரேடியல் சிமெட்ரி, பைலேட்ரல்னா பைலேட்ரல் சிமெட்ரி. ரேடியலுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சீலன்ட்ரேட்டா, சினேடியா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ரேடியேட்டா. இன்னொன்று ஸ்டெனோஃபெரா, இது எக்ஸாம்பிள்ஸ். இந்த பைலேட்ரியாவை 3ஆக பிரிக்கிறோம். சீலோம் இல்லைன்னா அதுக்கு பேர் ஏசீலோமேட்ஸ் அப்படின்னு. வித்தவுட் பாடி கேவிட்டி இஸ் கால்ட் அஸ் ஏசீலோமேட்ஸ். வித் ஃபால்ஸ் பாடி கேவிட்டி இஸ் கால்ட் அஸ் சூடோ சீலோமேட். ஏற்கனவே நம்ம படிச்சது தான். ட்ரூ சீலம் இருந்தால் அதுக்கு பேர் சீலோமேட்ஸ். இது மாதிரி 3 பிரிச்சுக்கிறோம். வித்தவுட் சீலோமேட் அப்படின்னா ஏசீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளாட்டி ஹெல்மென்திஸ். பாடிக்குள்ளார கேவிட்டி இருக்காது, அதுக்கு எக்ஸாம்பிள் பிளாட்டி ஹெல்மென்திஸ் அப்படிங்கிற புழுக்கள், டேப் ஃபார்ம் எல்லாம் இருக்குது. இது ஃபால்ஸ் சீலம் ஆஸ்கெல்மென்தஸ் அப்படிங்கிறது. ஆஸ்கெல்மென்திஸ் வந்து ஃபால்ஸ் சீலம். ட்ரூ சீலம் வந்து அன்னலிடா மண்புழு, ஆர்த்ரோபோடா கரப்பாம்பூச்சி, மொலஸ்கா நத்தை, எக்கிடோடெர்மேட்டா ஸ்டார் ஃபிஷ், ஹெமிகார்டேட்டா கார்டேட்டாலாம் நாம் வந்துடும் முதுகல் முடியும். இந்த மாதிரி நம்முடைய கிங்டம் அனிமலியை நம்ம கிளாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? கிங்டம் அனிமல் நம்ம 9th படிச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு படிக்கிறோம். கிங்டம் அனிமல் 2ஆக படிக்கிறோம். ஒன்று செல்லுலர் லெவல், டிஷ்யூ லெவல், டிஷ்யூ ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். செல்லுலர் லெவலுக்கு எடுத்துக்காட்டு போரிஃபெரா அப்படிங்கிறது கடல் பஞ்சு. டிஷ்யூ ஆர்கன் லெவலுக்கு எடுத்துக்காட்டு ரேடியல் பைலேட்ரல் 2ஆக பிரிக்கிறோம். ரேடியல்னா ரேடியல் சிமெட்ரி, பைலேட்னா பைலேட்ரல் சிமெட்ரி. இதுக்கு எடுத்துக்காட்டு சீலன்ட்ரேட்டா அப்படின்னா வந்து கடல் குளவி, ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் இதில் வரும். ஸ்டெனோஃபெரா, ஜெல்லி ஃபிஷ் இதெல்லாம் இதில் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பைலேட்ரல் வந்து வித்தவுட் பாடி கேவிட்டி ஏசீலோமேட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பிளாட்டி ஹெல்மென்திஸ் அப்படின்னா டேப் போவோம் எடுத்துக்காட்டு. ஃபால்ஸ் சீலம் அப்படின்னா சூடோனா ஃபால்ஸ் சீலம்னு இருக்குது. ஆஸ்கெல்மென்திஸ் அப்படின்னா புழுக்கள், நம்ம குடலில் இருக்கக்கூடிய புழுக்கள், ஹெல்மென்திஸ் வார்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இதில் வரும். ஆஸ்காரிஸ் லும்பிரிகாய்ட்ஸ், ரவுண்டு வார்ம்ஸ் எல்லாம் இதில் வரும். ட்ரூ சூலமில் அன்னலிடா அப்படின்னா மண்புழு வகை சேர்ந்தது, ஆர்த்ரோபோடனா கரப்பாம்பூச்சி, மொலஸ்கான நத்தை, எக்கிடர் ஸ்டார் மிஸ்ஸு, ஹெமிகார்டேட்டா. அதை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, நான் சொன்னாலும் புரியாது. கார்டேட்டா நான் பின்னாடி சொல்கிறேன். கார்டேட்டாங்கிறது நாம் எல்லோரும் முதுகெலும்புடைய உயிரினம். ஓகேங்களா? இதுவரை நம்ம பேசிக் கிளாசிஃபிகேஷன் பார்த்தோம். இப்போது ஒவ்வொரு ஃபைலத்தையும் ப்ரீஃபாக படிக்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் நம்ம ஒவ்வொரு ஃபைலத்தையும் ப்ரீஃபாக படிப்போம். எக்ஸாம்பிள் போரிஃபெரான்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி வாழுதுன்னு இது ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். சீலன்ட்ரேட்டாங்கிறத ஃபுல்லாக படிப்போம். சரியா? இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். ஸ்டெனோஃபெரா பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். பிளாட்டி ஹெல்மென்திஸ் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். ஆஸ்கெல்மென்திஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக படிப்போம். அன்னலிடா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மா, ஹெமிகார்டேட்டா, இது எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஓகேங்களா? இது ஃபுல் டீட்டெயிலாக படிக்கிறப்ப நம்ம இந்த அனிமல்லாம் பார்த்ததே கிடையாது. போரிஃபெராவும் நம்ம இதுவரை நம்ம பார்த்ததே கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். சீலன்ட்ரேட்டாவும் நம்ம பார்த்ததே கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஸ்டெனோஃபெராவும் நம்ம பார்த்ததே கிடையாது, டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்கோம். டேப் ஃபார்ம் எங்காவது ஒரு இடத்துல நம்ம லேபில் ஏதாவது ஒரு லேபில் இருக்குது, அது ஸ்பெசிமென் ஒன்று இருக்குது, அது சும்மா பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஆஸ்கெல்மென்திஸ் லேபில் இருக்குது, லேபில் பார்ப்பீங்க.
அன்னலைடா மண்புழு நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்க, ஆனால் அதனோட ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் படிப்பீங்க. ஆத்திரப்பட கரப்பாம்பூச்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, ஆனால் அது ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியாது, படிக்கணும். நத்தை பார்த்துருப்பீங்க, அது ஃபுல் டீட்டெயில் படிக்கணும். லேக்கின் ஸ்டார் ஃபிஷ் நீங்கள் பார்த்துருக்கு, கடலில் பார்த்தது, டிவியில் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல் டீட்டெயில் படிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ஃபுல் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கார்டேட்டா. நான் கார்டேட்டான்னு என்ன? முதுகெலும்பு இல்லாத உயிரினங்களுக்கு பேர் நான் கார்டேட்டா. இதுக்கு இன்னொரு பேர் இன்வெர்டிபிரேட்டா. வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு உடையது, கார்டேட்னா முதுகெலும்பு உடையது, நான் கார்டேட்னா முதுகெலும்பு இல்லாதது, இன்வெர்டிபிரேட்னா முதுகெலும்பு இல்லாது. ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெரா. நீங்கள் சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெராவை படிக்கிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஃபைலம் போரிஃபெரா. இந்த போரிஃபெரா எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் நீ எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும். சரியா? ஏன்னா இது படிக்கிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது. ஏன்னா நீங்கள் அதை பார்த்ததில்ல, அதை பற்றி கேள்விப்பட்டதில்லை, அதனால் புரியாது. இப்போ நான் அந்த படத்தை காட்டுறேன், உங்கள் புக்லேயே இருக்குது, நீங்கள் அதை நல்லா மைண்டில் வாட்ச் பண்ணிக்கணும். நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களுக்கு இந்த பிக்சர் தான் ஞாபகம் வரணும். இதுதான் போரிஃபெராங்க. பைலம் போரிஃபெராவுக்கு எடுத்துக்காட்டு சைகான் அப்படின்னு ஒரு பஞ்சு, ஹைலோனீமா அப்படிங்கிற ஒரு பஞ்சு, சாலினியா அப்படிங்கிற ஒரு பஞ்சு, யூப்ளிடெல்லா அப்படிங்கிற ஒரு பஞ்சு. சரிங்களா? இதுதான் எடுத்துக்காட்டு. கடல் பஞ்சு தாங்க எடுத்துக்காட்டு போரிஃபெரா. நாம் சொல்கிறப்போ உங்களுக்கு ஞாபகம் இதில் தான் இருக்கணும். போரிஃபெரா அப்படின்னா இந்த பிக்சர் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இங்கே மனசில் வந்து நிற்கணும், அப்போ தான் புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. போரிஃபெரான்னு சொன்னால் இந்த பிக்சர் ஞாபகம் வரணும், இந்த பிக்சர் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு உயிரினம். ஓகேங்களா? இது வந்து செல்ஸ், உள்ளுக்குள்ள துளை தெரியுதுங்களா, சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியுதா பிக்சருக்குள்ளே? அதாவது புக்கோட பிக்சரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் தெரியும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இதெல்லாம் செல்ஸாக மட்டும்தான் இருக்குது, இது வந்து டிஷ்யூவாக மாற கிடையாது. இது வந்து டிஷ்யூவாக மாற கிடையாது, இதெல்லாம் செல்ஸாக மட்டும்தான் இருக்குது. செல்ஸ் எல்லாம் ஒன்றா கட்டி சேர்ந்தால் தான் அது டிஷ்யூவாக மாறும். இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டோன்னா, இது வழியே தண்ணி உள்ளே இழுக்கும். தண்ணி உள்ளே போயிட்டு இப்படி வெளியில் வரும். ஒரு ஹோல்ஸுக்குள்ளே உள்ளார போகும், இன்னொரு ஹோல்ஸுக்குள்ளே வெளியில் வரும். ஓகேங்களா? ஒரு ஹோல்ஸுக்குள்ளார உள்ளார போயிட்டு இன்னொரு ஹோல்ஸுக்குள்ளார வெளியில் வரும். இப்படி உள்ளே போயிட்டு வர்றப்ப ஒரு சில செல்ஸ் வந்து அது மூச்சு வாங்குறதுக்கு தேவையான ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கும். ஒரு சில செல்லு அந்த தண்ணிக்குள்ளே வர்ற பூச்சி புழுக்கள் எல்லாத்தையும் பிடிச்சி சாப்பிடும். ஒரு சில செல்லு அது வேஸ்டேஜ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இது தாங்க இந்த உயிரினத்தோட வாழ்க்கை சுழற்சி. சரிங்களா? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு இதை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு நடுவில் ஒரு எலும்பு மாதிரி ஒரு சட்டகம் இருக்கும். இவ்வளோ தாங்க. இது தாங்க ஸ்பாஞ்சு, கடல் பஞ்சுங்கிறது இதுதான். இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம போரிஃபெரானா என்ன வரணும், இதை வந்து ஞாபகம் வரணும். போரிஃபெரானா போர்னு என்ன, துளைன்னு அர்த்தம். உடம்புல அங்கங்கே துளை இருக்கக்கூடிய அனிமல்ஸுக்கு பேர் போரிஃபெரா. அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சது. ஓகேங்களா? இந்த பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம படிக்கிறது அப்படியே வாட்ச் பண்ணுங்க, அப்போ தான் புரியும். இங்கே பாருங்கள், நான் கார்டேட்ஸ், போரிஃபெரா. போரின்னு என்ன, ஹோல்ஸ், ஃபெரான்னா பியர், அதில் இருக்குன்னு அர்த்தம். உடம்புல அங்கங்கே துளை இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பேர் போரிஃபெரா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தீஸ் ஆர் போர் பியரிங் அனிமல்ஸ் ஆர் காமன்லி கால்டு ஸ்பாஞ்சஸ். இதுகள் எல்லாத்துக்கும் உடம்புல அங்கங்கே துளைகள் இருக்குது, அதுக்கு பேர் பஞ்சு, ஸ்பாஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. போரிஃபெரானா உங்களுக்கு அந்த பஞ்சு ஞாபகத்தில் வரணும், கண்டிப்பாக வரணும், அப்போ தான் புரியும். தே ஆர் அக்வாட்டிக். அக்வாட்டிக்னு என்ன, கடல் பஞ்சு எங்கே இருக்கும், தண்ணிக்குள்ளார தான் இருக்கும். சரியா? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது சூப்பராக ஈஸியாக எழுதிடலாம். இதுக்கு கடல் பஞ்சு எங்கே இருக்கும், தண்ணியில் இருக்கும். மோஸ்ட்லி மெரைன், மோஸ்ட்லி கடல் தண்ணிக்குள்ளார தான் இருக்கும். அசிமெட்ரிக்கல் அப்படின்னா இதை வந்து சிமெட்ரிக்கல், பிரிக்கவே முடியாது. நம்ம ஏற்கனவே சொன்ன முடியாது, கடல் பஞ்சு வந்து நம்ம சிமெட்ரி ரெண்டாக பிரிக்கவே முடியாது. பாருங்க, இதை எதாவது பிரிக்க முடியுமான்னு பாருங்கள். இது எப்படியே இப்படி கிராஸ் பண்ணி கரெக்டாக பிரிக்க முடியுமா, பிரிக்கவே முடியாது. பல ட்ரையாங்கிளில் போயிட்டுருக்கு. சரியா? அதுக்கு பேர் எசெமெட்ரி. ஓகேவா? எசெமெட்ரிக்கல். அண்ட் எ ஃபியூ ஸ்பீசிஸ் லிவ் இன் ஃப்ரெஷ் வாட்டர்ஸ். ஒரு சில பஞ்சுகள் மட்டும்தான் நல்ல தண்ணியில் வாழும், மீதியெல்லாம் இங்கே வாழும், கடலில் வாழும். தே ஆர் ப்ரிமிட்டிவ், ரொம்ப பழைய டைப்பு. மல்டி செல்லுலார், நிறைய செல்ஸ் ஒன்றா இருக்கும். செசைல் அப்படின்னா ஒட்டி வாழும், பாறையில் போய் ஒட்டிக்கிட்டு வாழும். வித் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், இது ரொம்ப முக்கியம். இது வந்து என்னவா இருக்குது, செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது டிஷ்யூ வரலாறு. விச் த செல்ஸ் ஆர் லூஸ்லி அரேஞ்சு. இதெல்லாம் எப்படின்னு இருக்குது, லூஸாக அங்கே கேப்பாக இருக்குது.
தே ஆர் எய்தர் ரேடியலி ஆர் சிமெட்ரிக்கல் ஆர் அசமெட்ரிக்கல். ஒரு சில இதில் ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும், பெரும்பாலும் அசமெட்ரிக்கலாக தான் இருக்கும். ஓகேங்களா, சொல்கிறது புரியுதுங்களா? இது வந்து போரிஃபெரானா உடம்புல அங்கங்கே துளைகள் இருக்கும். இது பொதுவாக பஞ்சுன்னு சொல்கிறோம். இது கடல் தண்ணியில் தான் இருக்கும். மோஸ்ட்லி கடல் தண்ணியில் தான் இருக்கும். அக்வாட்டிக் தண்ணிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், பெரும்பாலும் கடலில் இருக்கும். சிமெட்ரிக்கல் இது பிரிக்க முடியாது. ஃபியூ அனிமல்ஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கும். இது ரொம்ப பழைய டைப்பு. மல்டி செல்லுலர், நிறைய செல்ஸ் இருக்கும், கடலில் ஒட்டி வாழும். வித் செல்லுலார் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன், டிஷ்யூ ஃபார்மேஷன் இல்லை, செல்லாக மட்டும்தான் இருக்குது. The cells are loosely arranged. செல்ஸ் எல்லாம் ரொம்ப கேப்பாக இருக்கும். தே ஆர் எய்தர் ரேடியல் சிமெட்ரிக்கல் ஆர் அசமெட்ரிக்கல். இது வந்து பெரும்பாலும் அசமெட்ரிக்கல், ஒரு சிலது ரேடியல் சிமெட்ரிக்கலாக இருக்கும். தி போசஸ் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னா தண்ணி உள்ளே போயிட்டு வெளியில் வரும். அந்த பஞ்சுக்குள்ளார தண்ணி உள்ளே போயிட்டு வரும். ஆர் கெனால் சிஸ்டம். கெனால்னா என்ன? டியூபு. கெனால் சிஸ்டம் அல்லது வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உள்ள இருக்குது. எதுக்குன்னா தண்ணி உள்ளே போயிட்டு வரும். வேர் த வாட்டர் என்டர்ஸ் த்ரூ தி மைன்யூட் போர்ஸ் கால்டு ஊஸ்டியா. இங்கே பாருங்கள், எந்த வழியாக தண்ணி உள்ளே போகுதோ அந்த துளைக்கு பேர் ஊஸ்டியா. வெளியே வர்றதுக்கு ஒரு துளை இருக்குது, அதுக்கு வேறு பேர். ஓகேங்களா, தண்ணி எந்த துளையில் உள்ளே போகுதோ அதுக்கு பேர் ஊஸ்டியா. த லைனிங் ஆஃப் தி பாடி வெல் விச் ஹேவ் வாட்டர் என்டர்ஸ் இன்டு எ central cavity is called spongiocele. It goes out through ooculum. பாருங்க, இந்த பஞ்சில் தண்ணி உள்ளே போகிற துளைக்கு பேர் ஊஸ்டியா, தண்ணி வெளியில் வர துளைக்கு பேர் ஊஸ்குலம். ஓகேங்களா, இந்த பஞ்சுக்குள்ளே தண்ணி உள்ளே போகிற டியூபுக்கு பேர் ஊஸ்டியா, வெளியே வர டியூபுக்கு பேர் ஊஸ்குலம். நடுவில் நிறைய ஓட்டைகள் இருக்குது, அந்த ஓட்டைக்கு பேர் ஸ்பாஞ்சியோசீல். அந்த ஓட்டைக்கு பேர் ஸ்பாஞ்சியோசீல், கேவிட்டிக்கு பேர் ஸ்பாஞ்சியோசீல். The water transport system helpful the food gathering. தண்ணி உள்ளே போகிறதுல என்ன கிடைக்குது? உணவு கிடைக்குது. சர்க்குலேஷன், ரெஸ்பிரேஷன், மூச்சு வாங்குறதுக்கு தேவையானது. ரிமூவல் ஆஃப் வேஸ்ட், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்குது. தண்ணி உள்ளே போனால் தான் மூச்சு வாங்க முடியும், அதில் இருக்கிற ஆக்சிஜன் எல்லாம் உறிஞ்சுது. ஓகேங்களா, Choanocytes or collar cells are the specialized flagellated cell lining of the spongiocele of the canals. இங்கே பாருங்கள், இதுக்கு உள்ளார கொயனோசைட் செல்லுன்னு ஒரு செல்லு இது உள்ளார இருக்குது. அது வந்து தண்ணி அப்படியே தள்ளி விடும். அதுக்குள்ளே ஃப்ளஜெல்லாம் இருக்குது. ஃப்ளஜெல்லான்னா தெரியுமில்ல, இது ஒரு செல்லு, இது ஒரு ஃப்ளஜெல்லா. இந்த ஃப்ளஜெல்லா வச்சு தண்ணி அப்படியே மூவ் பண்ணி விட்டு அந்த செல்ஸுக்கு பேர் கொயனோசைட்ஸ். அந்த செல்ஸுக்கு பேர் என்ன? கொயனோசைட்ஸ். கொயனோசைட்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அது வந்து ஃப்ளஜெல்லாக இருக்குது. அது வந்து செல்லை வந்து ஸ்பாஞ்சியோசீலுக்குள்ளார இருக்குது. The body supported by skeleton made up by the calcareous siliconous spicules or spongiocene or both. இந்த ஸ்பஞ்சு வந்து கீழே உழுகாமல் இருக்கிறதுக்காக இது தாங்கி பிடிக்கிறதுக்கு உள்ள எலும்பு மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி பேர். அதுக்கு பேர் ஸ்பெக்யூல்ஸ். அதுக்கு பேர் என்ன? ஸ்பெக்யூல்ஸ் அல்லது ஸ்பாஞ்சியோசின் அப்படின்னு சொல்லி பேர். நியூட்ரிஷன் இஸ் ஹோலோஜோயிக். ஹோலோஜோயிக்னு என்ன? அதனால் உணவு சாப்பிட முடியாது, பக்கத்துலேருந்து பிடிங்கி சாப்பிடுது. இன்ட்ரா செல்லுலார், செல்லுக்குள்ளார தான் டைஜெக்ஷன் நடக்கும். ஆல் ஸ்பாஞ்சஸ் ஆர் ஹெர்மோப்ராடக்ட்ஸ் அப்படின்னு என்ன? மேல் ரீப்ரொடக்ட் ஆகணும், ஃபீமேல் ரீப்ரொடக்ட் ஆகணும், ஒரே அனிமலுக்குள்ள இருந்து அதுக்கு பேர் ஹெர்மோப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா, த ஓவா அண்ட் ஸ்பேம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை சேம் இண்டிவிஜுவல் இஸ் கால்ட் அஸ் ஹெர்மோப்ராடக்ட்ஸ். மேலும் ஃபீமேலும் ஒரே அனிமலில் உற்பத்தியான அதுக்கு பேர் ஹெர்மோப்ராடக்ட்ஸ். They are also reproduced asexually by fragmentation. இது asexual reproduction பண்ணும். fragmentation என்ன? சின்ன சின்ன பீசஸாக உடஞ்சி போச்சுன்னா அதுக்கு பேர் fragmentation. Gemmual formation அப்படின்னா ஸ்போர். ஆர் செக்ஸுவலி, இது asexual reproduction பண்ணும், செக்ஸுவல் reproduction பண்ணும். by the formation of gametes. ஒரு சில நேரத்தில் கேமெட் உருவாக்கி செக்ஸுவல் reproduction பண்ணுது, ஒரு சில நேரத்தில் கேமெட் உருவாக்காமல் எசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுது, ஜெம்முவல் ஃபார்மேஷன் பண்ணுது. எல்லா டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். டெவலப்மெண்ட் இஸ் இன்டைரக்ட் அப்படின்னா இதனோட குழந்தை இது மாதிரி இருக்காது, அதுக்கு பேர் இன்டைரக்ட். டைரக்ட்னா ஒருத்தரோட குழந்தை அதே அதனோட உருவமைப்பு இருந்தால் அதுக்கு பேர் டைரக்டு. அப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் இன்டைரக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட குழந்தை நம்மள மாதிரியே இருக்கும், அதுக்கு பேர் டைரக்டு. இப்போ பட்டாம்பூச்சியோட குட்டி எப்படி இருக்கும்? புழு மாதிரி இருக்கும், அப்படி இருந்தால் அது இன்டைரக்ட். தவளையோட குழந்தை குட்டி எப்படி இருக்கும்? மீன் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் இன்டைரக்ட். இது வந்து இன்டைரக்ட். ஸ்பாஞ்சியோட குட்டி பூச்சி மாதிரி இருக்கும். வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லார்வல் ஸ்டேஜ். பேரன் கைமுலா லார்வா, ஆம்பி பிளாஸ்டுலா லார்வா. இது 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா, இதுதான் அதனோட குட்டி.
இதனோட குட்டிக்கு பேர் பேரன் கைமுலா லார்வா ஆம்பிபிளாஸ்டுலா லார்வா. ஓகேங்களா? பஞ்சு, கடல் பஞ்சோட குட்டிக்கு பேர் பேரன் கைமுலா அல்லது ஆம்பிபிளாஸ்டுலா. எக்ஸாம்பிள், சைக்கான் அப்படிங்கிற பஞ்சு, இதுக்கு பேர் இங்கிலீஷில் சைப்பா. ஸ்பாஞ்சில்லா அப்படிங்கிற பஞ்சு, இதுக்கு பேர் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்பாஞ்ச். யூஸ்பாஞ்சியா பாத் ஸ்பாஞ்ச். யூபெட்டல்லா வெனஸ் ஃப்ளவர் பாஸ்கெட்டர் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்காட்டு பாருங்கள். இதெல்லாம் அதுக்கு எடுத்துக்காட்டு. இந்த பஞ்செல்லாம் இப்படி